ஹாய் டியர், குட் மார்னிங். ஸோ டுடே வந்துட்டு ஹோபி பார்க்குறோன்னு ஸ்டார்ட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா, அச்சோ வழக்கம் போல் டைட்டில் தெரியலங்கடியே. ஸோ தமிழில் வச்சுறேன். ஓகே, ஸ்டடிக்குள்ளே போகலாம். ஓகேங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். நீங்கள் வந்துட்டு காலேஜுக்கு போகலான்ட்டு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அதுவும் வந்துட்டு அப்படியே எல்லோரும் அந்த டைம் ஆச்சு அப்படின்னா செம ஃபாஸ்ட்டாக ஹரிபரியாக வந்துட்டு ரெடி ஆவாங்க. பட் மேடம் என்ன அப்படின்னா சும்மா ரொம்பவே ஸ்லோ மோஷனில் தான் தலை சீவுறது, ஸ்லோ மோஷனில் தான் போட்டு வைக்கிறது, எல்லாமே ஸ்லோ மோஷனில் தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அங்கே அந்த பக்கம் உங்களோட அம்மா கிச்சன்லேருந்து அப்படியே கரண்டியெல்லாம் தூக்கி வீசிட்டு இருக்கிறாங்க. அடியே அறிவுக்கிட்ட நாய், உன்னால் டெய்லி நான் வந்துட்டு இப்போ எனக்கு கால் வரதான் பிரச்சனை, அதாவது கால் வரதான் மிச்சம். எப்போ பார்த்தாலும் காலேஜ்லேருந்து உன் பொண்ணு அதை பண்ணுறா லேட்டு எத்தனை லேட்டு கர்மம், எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிறா, கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி தொலைய மாட்டியா அப்படின்னு கற்றுன்னு கத்திட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்னம்மா அவசரம், கொஞ்சம் பொறுமையாக ரெடி ஆகி போகணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்களோட அம்மா இன்னும் 2 கரண்டியை சேர்த்து தூக்கி போடுறாங்க. கிச்சன்லேருந்து கரண்டியெல்லாம் ஹாலுக்கு பறக்குது. நீங்கள் பெட்ரூமில் தான் ரெடி ஆகிட்ருப்பீங்க. அவங்க போடுற சவுண்ட்லேயே உங்களால் நிற்க முடியலை. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எதுக்கு இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, நான் கொஞ்சம் பொறுமையாக ரெடியாக கூட விட மாட்டிங்களா, சும்மா நைன் அப்படின்னு சொல்லி திட்டுறீங்களா. ஸோ உங்களோட அம்மாவுக்கு கோவம் வந்துச்சு. ஆல்ரெடி கோவத்தில் தான் இருக்காங்க. ஸோ அப்படியே ஹாலில் அதாவது கிச்சன்லேருந்து ஹாலுக்கு வந்து நின்றுட்டு, உனக்கெல்லாம் வந்துட்டு சூடு சொன்னே இல்லையா, டெய்லி போய்ட்டு அந்த பிரின்சிபல் ரூமில் நின்று எவ்வளோ கேவலமாக திட்டு வாங்குற, அதை வீடியோ வேறு எடுத்து எனக்கு அனுப்புகிறாங்க, எனக்கு தாண்டி கேவலமாக இருக்குது, உன்னை ஏன் பெற்றேன்னு தெரியல, எதுக்கு பெற்றேன்னு தெரியல, ஆண்டவா என்னை வந்து சோதிக்கிறடி, உன்னால் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் நான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. வீட்டில் சமைச்சு கொடுக்கலன்னு சொல்கிறேன், அதை பண்ணல இதை பண்ணலங்கிற, உண்மையை சொல்லு, உனக்கு நான் சமைச்சு கொடுக்குறது இல்லையா, நீ பாரு நான் சாப்பாடு செஞ்சு 2 மணி நேரம் ஆச்சு, அது 6 கூட போயிருக்கோம், ஆனால் இன்னும் நீ வந்து சாப்பிடல, ரெடியாகி கிளம்பல, ஆனால் பழியெல்லாம் என் மேலே அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நீங்கள் காதுலேயே போட்டுக்கல. அந்த பக்கம் உங்களோட அப்பா வந்துட்டு, எதுக்கு எப்போ பார்த்தாலும் அவளை திட்டிக்கிட்டே இருக்க, வயன் நீ வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படி கூப்பிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் உங்களோட அப்பா கூட வந்துட்டு போகிறதுக்காக தான் பிளான் பண்ணிவிட்டு இப்படி லேட் பண்ணுவீங்க டெய்லியுமே. இல்லை அப்படின்னா தனியாக போகணுன்னா காலேஜ் பஸ்ஸு, உங்களுக்கு காலேஜ் பஸ்ஸு பிடிக்கவே இல்லை. ஸோ அதனால் காலேஜ் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்பா வந்துட்டு ட்ராப் பண்ணுவார்ல ஆஃபீஸ் போகிற வழியில், அதனால தான் டெய்லி இந்த பிளான். ஆனால் அவர் 10 மணிக்கு ஆஃபீஸ் போவார், நீங்கள் 9:30 காலேஜில் இருக்கணும்ல. ஆனால் நீங்கள் டெய்லி 10 மணிக்கு தான் போகிறீங்க. அதனாலேயே உங்களுக்கு டெய்லி திட்டு விழும். பட் இருந்தாலும் அது கண்டுக்கிறதே இல்லை. இங்கே உங்கள் அம்மா கெடுத்து வச்சிருக்கிறாரு, இவரே தான் இவளை கெடுத்து வச்சுருக்காரு அப்படின்னு ஒரு மாதிரி அவரையும் திட்டிட்டு சொல்ல போயிடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் சாப்பாடு வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய்ட்டு உங்களோட அப்பா பைக்கில் ஏறிக்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போகலாஞ்சோட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹாப்பியாக அப்படியே அந்த பைக்கில் போயிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு உங்களோட அப்பா கூட ரொம்பவே செல்லம், அதனால் வந்துட்டு அவர் ரொம்பவே உங்களுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்காரு. ஸோ அதனால தான் நீங்களும் உங்களோட அம்மா வந்துட்டு போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ரொம்பவே செல்லம் கொடுக்குறாரு அப்படிங்கிறது கோவம். ஏன்னா எல்லா இடத்துலையும் போய்ட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு வந்து நிற்கிறீங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் வெளியே காட்டிக்கலனாலும் உங்களுக்கு திட்டியாக தீர்த்துருவாங்க. ஸோ அதுதான் இப்போது நீங்கள் வந்துட்டு வழக்கம் போல் லேட்டு தான். உங்கள் வாட்ச்மேன்னா ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறாரு. என்ன அங்கிள் டெய்லி ஒரே மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், இல்லை எனக்கே கஷ்டமாக இருக்குது பாப்பா, நீ பண்ணுறது வந்துட்டு கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா, காலேஜ் பஸ்ஸு கரெக்டாக உன் வீட்டுக்கு வந்து நிற்கிதில்ல, ஏன் ஏற மாட்டியா, எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, உன் பேர் தெரியாத ஆளே இல்லை இந்த காலேஜ் ஃபுல்லாக தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் எல்லாம் இந்த பெருமையெல்லாம் எனக்கே தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கும் பாய் சொல்லிட்டு காலேஜுக்குள்ளே போகிறீங்க. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் அந்த ரோடெல்லாம் இருக்குல்ல, ஸோ நம்ம காலேஜ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறையா அந்த ரோடு மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அந்த வழியெல்லாம் போயிட்டீங்க. ஸோ இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா உங்களோட கிளாஸ், ஆப்போசிட்டில் போனீங்க அப்படின்னா பிரின்சிபல் ரூமு. 2 பக்கத்தில் எங்கே போகலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பக்கம் திரும்பி பிரின்சிபல் ரூம் பக்கமாக போகிறீங்க. ஏன்னா எப்படி இருந்தாலுமே கிளாஸ்க்கு போனாலும் இந்த மேம் பிரின்சிபல் ரூமுக்கு தான் அனுப்புவாங்க. எதுக்கு அங்கே எங்கேயும் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக எங்கேயும் போயிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு படி முன்னாடி நீங்களே பாட்டுக்கோ பிரின்சிபல் ரூமுக்கு போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ மேலே போயிட்டு பார்க்குறீங்க, வெயிட் பண்ணுறீங்க, யாரையும் காணோம். என்னோட அது இன்னும் யாரையுமே காணோம், இந்நேரம் வந்து திட்டிருக்கணுமே அப்படின்னு சுற்றி பார்க்குறீங்க. ஸோ அப்போ வந்துட்டு இன்னொரு ஸ்டாஃப் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கூப்பிட்டு பிரின்சிபல் சார் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவர் இன்றைக்கி லீவுமா அப்படின்னு சொல்கிறாங்க. வா அடக்கடவுளே, இது தெரியாமல் தான் இங்கே வந்தேனா, ஆண்டவா என்னை மட்டும் நீ அலைய விடுறதுலேயே குறியாக இருக்கிற, பேசாமல் கிளாஸுக்கு போயிருந்தா இன்றைக்கி அட்லீஸ்ட் அங்கேயாவது இருந்திருக்கலாம், இவ்வளோ ஸ்டெப்பே ஏறிக்க தேவையில்லை. ஸோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே இறங்கி திரும்ப உங்களோட கிளாஸுக்கு போகிறீங்க. அங்கே போனால் உள்ளேயா விட்டு போகிறாங்க, வாய்ப்பே இல்லை, வெளியே தான் நிற்கிறீங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹவர் முடிஞ்சு ஸ்டாஃப் வெளியே போக வரைக்கும் வெளியே தான் நிற்கிறீங்க. ஸோ அடுத்த ஸ்டாஃப் வராங்க. ஸோ வரும்போதே என்ன அப்படின்னா உங்களை முறைச்சிட்டே வராங்க. ஆத்தாடி இவரா, போச்சு பேசாமல் கம்மன் லீவ் போட்டுருந்துருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஏன் அப்படின்னா அது வேறு யாரும் இல்லை, நம்பிச்சுருந்தா. ஸோ அவர் தான் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த பீரியடோட கிளாஸ் அதாவது ஸ்டாஃபு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க சும்மாவே போட்டால் இருப்பார், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நிற்கவும் அவர் இங்கே என்ன பண்ணுற வயன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அது வந்து சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க
அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு லேட் ஆகும். என்ன வருஷ கணக்காக லேட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு, சார் புரிஞ்சுக்கோங்க சார், அம்மா அம்மா சாப்பாடு செய்யலை, அப்பா வண்டி பஞ்சரு, அப்புறம் வேற என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. நீங்கள், இல்லைங்க சார், அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அப்படியே அவர் வந்துட்டு அந்த கால் வந்துட்டு எடுத்து காட்டுறாரு. என்ன அப்படின்னா, உங்களோட அம்மா நீங்கள் பேசுனது எல்லாம் அவங்க பேசிகிட்டு இருந்திருப்பீங்க, ரெக்கார்ட் பண்ணி அவருக்கு அனுப்பியிருப்பாங்க. இவங்க தான் உங்களுக்கு ஹெச்ஓடியும் கூட, ஸோ அதனால் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. அவ்வளோதான். அட தாயாடி நீ, அப்படியெல்லாம் உங்களுக்கு தோணுது. இப்போ சொல்லு, நீ உன்னோட அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்தியா வயன் அப்படின்னு சொல்லி நம்ஜன் கேட்குறாரு. நீங்கள், சார் இதுவும் ஒரு விதத்தில் ஹெல்ப்பு தானே, அவங்கள நான் பிரிஸ்காக வச்சுருக்கேங்க சார். இந்த மாதிரி அவங்க கூட ஏட்டிக்கு போட்டு ஏதாவது பேசினாதான் அவங்க காலங்கத்தால் ஒரு மாதிரி சோம்பலாக இல்லாமல் பிரிஸ்காக இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் வார்ம் அப் மாதிரிங்க சார், லைக் தேட் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவர், நீ திருந்த மாட்டோம் வயன், இன்டர்னலில் குறைச்சிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் நீங்கள் எப்படி இருந்தாலும் கரெக்டாக போகிறீங்க, அதே சார் கேள்வி வேறு கேட்குறீங்க, எப்படி எனக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறீங்க. எல்லாத்துக்கிட்டையும் ஓப்பனாக தான் பேசிட்டுவீங்க. ஸோ அவரும் வந்துட்டு இப்படி பேசுவாரே தவிர மனசில் எதை வச்சுக்க மாட்டார். ஓகே உள்ளப்போ அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. நீங்கள் தேங்க்யூ சார், இதுதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து சார் தெரியுமா, என்னை வெட்டியே 1 மணி நேரம் நிற்க வச்சிட்டாங்க, ரொம்ப மோசம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உள்ளே போகிறீங்க. அவருக்கே சிரிப்பு வந்துடுது. இருந்தாலும் வெளியே காட்டிக்கல, ஜஸ்ட் அப்படியே உள்ளே வராரு. நீங்கள் உள்ளே போய் உட்காந்துட்டீங்க. ஸோ அப்படி தான் கிளாஸ் வந்துட்டு போயிட்டே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு செம டயர்டாக இருக்குது, வெளியே நின்றுட்டே இருந்தங்காட்டிக்கும் காலெலாம் வலிக்குது. அப்படியே வந்துட்டு பக்கத்தில் சாரா தான் உட்காந்துருப்பா. சாரா செம்மையாக கால் வலிக்குது, ஏதாவது மருந்து இருந்தால் கொடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ வந்துட்டு, ஆமாம் நான் என்ன நடமாடும் மருந்து கிடையாது, சும்மா மருந்து டெய்லி கேட்டேக்கிறேன், ஏதாவது போட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏன் அப்படின்னா, நீங்கள் அந்த தைலம் இருக்குல்ல, ஸோ அந்த தைலத்தோட அடிக்ட்டு, இந்நேரம் உங்களுக்கு அந்த தைலம் வேணும், அந்த தைலம் இல்லை அப்படின்னா கை வலிச்சா தைலம் வேணும், கால் வலிச்சா தைலம் வேணும், எதுக்கு எடுத்தாலும் தைலம் வேணும்பீங்க. அது போட்டால் சரியாயிடும், அந்த ஒரு மென்டாலிட்டி நீங்கள். அதனால் அந்த தைலம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா உங்களோட டப்பா வந்து தீர்ந்துச்சு. ஸோ அதனால் அவகிட்ட கேட்குறீங்க, இருந்தால் குட்ரி அப்படின்னு. அவள், என்கிட்ட எதுட்டி அதெல்லாம், நான்லாம் வந்துட்டு செத்தா கூட மருந்து யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. நீங்கள் சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. காலைல செம்மையாக வலி உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்துட்டு நம்ஜனோட கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் கிளம்பிடுறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படி பார்க்குறீங்க, சரி ஓகே இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு ஓடி போயிடுறீங்க. இங்கே மெடிக்கல் ரூம் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் ஓடிடுறீங்க. ஓடி போய்ட்டு அங்கே எனக்கு அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, எனக்கு அந்த மருந்து வேணும், இந்த மருந்து வேணும், தைலம் இருக்கா தைலம் அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க வந்துட்டு, நீ பாருமா ஸ்ப்ரே இருக்குது அடிச்சு விட்டா அப்படின்னு சொன்னால், ஐயோ அதெல்லாம் செட் ஆகாது, கொஞ்சம் தைலம் தான் கொடுங்களேன் அப்படின்னு கேட்கவும், இவன் என்ன தைல பைத்தியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த தைல மரம் இருக்குல்ல, ஸோ அந்த தைல மரத்தில் ஒரு இலை இருக்குல்ல திடீர், அந்த மாதிரி தைலம் தான். ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ அந்த பச்சை கலரில் ஒரு தைலம் இருக்குல்ல, பஸ்ஸில் கூட விற்பாங்களே, ஸோ அந்த தைலம், அது செம்மையாக மனமாகவும் இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னவோ தெரியல, சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு அது அடிக்ட் ஆகிட்டீங்க. உங்களோட பாட்டிமா வந்துட்டு அதை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணுறதை பார்த்து நீங்களும் பழகுனது தான். நீங்கள் அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துப்பீங்க, அவங்க வந்துட்டு தேய்ச்சி விட்டான்னு கேட்பாங்க, கால் நீட்டுவீங்க, தேய்ச்சி விடுவாங்க. ஸோ அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த ஃபீல். ஸோ அதை அப்படியே அப்போ பழகுனதை இது வரைக்கும் விடவே முடியலை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெடிக்கல் ரூம்லேயே இருக்கிறீங்க. அடுத்த 2 ஹவர் முடியுது, ஆனால் வந்துட்டு நீங்கள் இன்னுமே வரவே இல்லை. ஸோ சாரா வந்துட்டு, எங்கடா இவ போனாலே காணும்னு சொல்லிட்டு அடுத்த பிரேக் லவரில் தேடிட்டு வரா. ஸோ வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே நல்லா மல்லாக்கப்படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்க. சண்டாளி வந்ததே லேட்டு, இதில் தூங்கிட்டு வேறு இருக்கா, என்னடி அப்படின்னு சொல்லி அவள் கத்துறா. நீங்கள், ஐயோ வந்துட்டியா, எதுக்கடி வந்த இங்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, வா கிளாஸ் போகலாம், இன்னும் வந்து இங்கே இருந்துக்கிறேன், எப்போ பார்த்தாலும் மெடிக்கல் ரூம்லேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள், என்னால் முடியல, நான் வரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ அவள் பார்க்குறா, இதெல்லாம் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னு பிடிச்சி இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டா. நீங்கள், ஐயோ அம்மா வீடு என்னால் முடியாது, ப்ளீஸ் அடுத்த வாரம் வந்துட்டு அந்த, ஐயோ கடவுளே அவர் வந்தார் அப்படின்னா ஆடுறாருன்னு இருப்பார், நான் வரமாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அவள், வாடி நான் தனியாக எனக்கு போர் அடிக்கண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. நீங்கள், அப்போ ஒன்று பண்ணு, வா நீ என் கூட சேர்ந்து படுத்து தூங்கிடு, ஒன்றும் பிரச்சனை, கேட்ட தலைவலியை வைத்து வலின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவளும் பார்க்குறா, யோசிச்சு பார்க்குறா, ஆமாம்ல நாமே போய் அங்கே கஷ்டப்படணும், நீ 4 ஹவராக தூங்கிட்டு இருக்கிற, உனக்கே ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை. அங்கே ஒரு ஃப்ரெண்டு நிறுத்திருப்பா. ஸோ அவகிட்ட போயிட்டு, எனக்கு வயிறு வலிக்குது, நான் மெடிக்கல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுத்து தூங்கிடுறா. ஸோ 2 பேர் இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க. ஒரு 1 ஹவர் தூங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எந்திரிச்சிட்டிங்க. உங்களுக்கு தூக்கம் வரல, ஏன்னா ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருக்கிறனால. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா சாரா உங்களுக்கு முன்னே எஞ்சி உட்காந்துக்கிறா. ஏன்டி இப்படி பேய் மாதிரி உட்காந்துருக்கேன் நீங்கள் கேட்காவ, என்னால் முடியலடி, இந்த டைமில் தூக்கம் வேறு வரல, சலுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சும்மா நாயம் வெட்டியே பேசிகிட்டு இருக்கிறீங்க. அது இதுவும் பேசுகிறீங்க, ஊர்க்கதை உலக கதை, அந்த இது நாடகம், சீரியல், வெப் சீரிஸ், எது ஒன்று விடலை, எல்லாமே பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒரு வழியாக
சரி ஓகே டைம் ஆச்சு கிளம்பலாம், பெல் அடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிச்சு கிளம்பிடுறீங்க. ஸோ கிளாஸ் போய்ட்டு பேக் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறீங்க. ஈவினிங் போகிறப்ப மட்டும் தான் உங்களுக்கு காலேஜ் பஸ் கணக்கு தெரியும். ஸோ அப்படியே காலேஜ் பஸ்ஸில் ஏறிக்கிறீங்க, அப்படியே வீட்டுக்கு கொண்டு போய் விடுறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு அதாவது இன்றைக்கி டே அப்படியே போயிட்டே இருக்குது. நைட் வந்துட்டு ஒரு மெசேஜ் வருது. என்ன அப்படின்னா, சாரா தான் பண்ணுறா, நாளைக்கு வந்துட்டு எல்லோரும் ஒரு பார்ட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவினிங் வந்துட்டு சீக்கிரமாக காலேஜ் மதியமே விட்டுருவாங்க, அதனால் ஈவினிங் பார்ட்டிக்கு போகலாம், ஓகேவா அப்படின்னு அவள் சொல்கிறா. நீங்கள் பார்க்குறீங்க மெசேஜை. என்ன பார்ட்டி அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவள் சொல்கிறா, அது என்ன பார்ட்டினா, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி தாண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போகலாம் ஓகேவா, எல்லோரும் வந்துட்டு நம்ம காலேஜில் நிறைய பேர் அங்கே வருவாங்களாம், நாமும் போகலாம் அப்படின்னு சொல்லி அவள் ஆசையை கேட்குறா. நீங்களும் சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. அடுத்த நாள் ஆகுது, காலேஜும் போகிறீங்க, மதியம் வந்துட்டு நேரமாக விட்டுறாங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு பார்ட்டிக்கு போகிறதா பிளானு. ஸோ மேடம் அப்படியே செம்மையாக வந்துட்டு அப்படி ட்ரெஸ் வேணும், இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை பிடிச்ச ஒரு வழி பண்ணியிருப்பீங்க. அவரும் உங்களுக்கு கேட்குறது எல்லாமே வாங்கி கொடுக்குறாரு. ஒரு வழியாக ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அம்மா கிட்ட வந்துட்டு காட்டுறீங்க. அவங்க கெட்ட வார்த்தையில் திட்டாத குறை தான் அப்படி திட்டுறாங்க. ஏன்னா எல்லாம் அளவு அறகுறையாக இருக்குது. என்னடி இந்த ட்ரெஸ் இப்படி இருக்குது, என்னடி அந்த ட்ரெஸ் அப்படி இருக்குது, ஐயோ ஐயோ அப்படிங்கிறாங்க. நீங்கள் அம்மா கொஞ்சமாவது ட்ரெண்டுக்கு வாமா, ஏமா இன்னும் பட்டிக்காடு மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு அப்படியே உங்கள் டேரக்டர் சுற்றி சுற்றி காட்டிட்டு இருக்கிறீங்க. அவர் வா என் பொண்ணுக்கு எந்த ட்ரெஸ் வேணாலும் செட் ஆகும், சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் செல்லம் தான். ஸோ அவங்க மம்மிக்கு பிடிக்கவே இல்லை. எப்போ பார்த்தாலும் செல்லம் குடிச்சு அவளை குட்டிச்சு ஒரு ஆக்குறதே இவர் தான். முதல்ல இவரை சொல்லணும், இவளை பேசாமல் ஹாஸ்டலில் சேர்த்து இருந்திருக்கலாமோ அப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் அவங்களோட அப்பாவுக்கு அம்மாக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு நான் பார்ட்டிக்கு போகிறேன், லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் பார்ட்டிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலப்பறை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்ட்டினா என்னென்னு கூட தெரியாது, போய்க்கவே மாட்டீங்க. இதை ஃபஸ்ட் டைம் உங்களை ஒருத்தவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஃப்ரெண்டு மூலமாக தான் போகிறீங்க. பட் இருந்தாலும் போகிறீங்கல்ல, நான் வந்துட்டு இந்த பார்ட்டி அப்படி என்ஜாய் பண்ணுவேன், இப்படி என்ஜாய் பண்ணுவேன், அப்படி இப்படி சும்மா வந்துட்டு கதையெல்லாம் விட்டுட்டு பாட்டெல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு போகிறீங்க. பார்ட்டினால் டான்ஸ் ஆடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் செம்ம ஜாலியாக போயிட்டுருக்கீங்க. அது வந்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்க அப்படின்னா அங்கேருந்து வந்து சார் அவங்க பிக் பண்ணிக்குவா. ஸோ அதுதான் பிளான். அப்படியே தான் நடந்து போயிட்டுருக்கிறீங்க. அவளோட ஸ்டாப் வர வரைக்கும் கொஞ்சம் தூரம் தான். ஸோ ஒரு கொஞ்சம் நடந்தீங்க அப்படின்னா அவளோட ஸ்டாப் வந்துடும், ஓகேவா, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதனால் நீங்கள் அப்படி நடந்து போயிட்டுருக்கிறீங்க. அந்த டைமில் உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. பார்ட்டிக்கு போகிறோம், இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குமா, ஒரு நம்மளோட யாராவது ட்ரெஸ் நல்லா போட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டே நடந்து போயிட்டுருக்கிறீங்க. ஒரு மாதிரி ஜங்குக்கு மாதிரியே டான்ஸ் ஆடிட்டே நடந்து போயிட்டுருக்கீங்க. அந்த டைமில் டக்குன்னு ஒரு கார் வந்து நிற்கிது. அந்த கார் செம்மையாக இருக்குது, பார்க்கறதுக்கே அவ்வளோ புதுசாக மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் கார், பார்த்தாவே தெரியுது ரொம்பவே அது எக்ஸ்பென்சிவான ஒரு கார் தான். அப்படியே இப்போ வந்து காரையே பார்த்துட்டுருக்குறீங்க. அப்படியே வந்துட்டு அந்த கார் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படியே பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு கால் மட்டும் தெரியுது, கீழே ஷூ காலோட கீழே வைக்கிறாங்க. பிளாக் கலரில் ஷூ, பிளாக் கலரில் பேண்ட்டு. என்னது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்குறீங்க. யாராவது அப்படியே ஹேண்ட்ஸமாக வருவாங்க, அப்படியே நம்ம இந்த காரில் கூட்டி போவாங்க, இல்லைனா லவ் ஃபஸ்ட்டு சைடு அப்படி இப்படின்னு ஓவரால் இமேஜினேஷன் போயிட்டுருக்கு. ஆனால் கார் திறந்ததும் நீங்கள் பார்க்குறது யார் அப்படின்னா ஒரு பயங்கரமாக ஒரு எப்படி சொல்கிறது, பார்த்தாலே பயப்படக்கூடிய ஒரு தோட்டத்தில் இருக்கிற ஒரு பர்சன். அதாவது அவங்க வந்துட்டு அப்படியே முறைச்சிட்டு வராங்க. ஃபேஸெல்லாம் அழகாக இருக்குது. அதாவது அவங்கக்கிட்ட ஃபேஸு உடம்பெல்லாம் வந்துட்டு எல்லாருமே அழகு தான். ஆனால் அவங்க கொடுக்குற ரியாக்ஷனில் தான் நம்ம வந்துட்டு பயப்படுறது, சிரிக்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ அவங்க கொடுக்குற ரியாக்ஷனே வந்துட்டு ரொம்ப கொடூரமாக இருக்குது. நீங்கள் பார்த்த உடனே பயந்துட்டீங்க. எங்கே போய் லவ் அட் ஃபஸ்ட்டு சைடு செம பயம் தான் உங்களுக்கு. ஆத்தாடி என்னடா இது இப்படி கொடூரமாக நடந்து வந்துட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி லைட்டாக உங்களுக்கு ஜர்க் ஆகுது. இப்போது அந்த ஒரு பர்சன் வந்து நேராக உங்கள்கிட்ட தான் வராங்க, உங்களை நோக்கி தான் வந்துட்டுருக்காங்க. அதுவே உங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாகிட்டே இருக்குது. ஐயோ என்னது என்கிட்ட தான் வரான், அப்படியே சாரா சீக்கிரம் வாடி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி பயத்தில் பெணாத்து போலசோ அப்படி பெணாத்திட்டு இருக்கிறீங்க. இப்போ வந்துட்டு கரெக்டாக உங்கள் பக்கத்துலேயே வந்துட்டான். உங்களுக்கு சரி ஓகே, ரோட்டில் 1000 பேர் போவாங்க வருவாங்க, நம்ம எப்படி பயந்துட்டு இருக்கட்டும், நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஓடி இருக்கலாம் ஆனால் நிற்கிறீங்க. ஸோ நிற்கவும் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா எதுவுமே கேட்கல, ஜஸ்ட் வந்தான். அப்படியே உங்கள் மூக்கில் வந்துட்டு ஒரு இது மாதிரி வைக்கிறான். ஸோ கர்ச்சீஃப் மாதிரி வைக்கிறான். பொத்து மேடம் வாங்கிட்டீங்க, அப்படியே தூக்கி குண்டு கட்டா காருக்குள்ளே போட்டு தூக்கிட்டு போயிட்டான். ஸோ உங்களுக்கு அப்படியே மயக்கத்தில் இருக்கிறீங்க. அந்த கார் எங்கேயோ போய்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அட் த எண்ட் நீங்கள் கண்ணை திறந்து பார்க்குறீங்க. ஸோ கண்ணை திறந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா உங்களோட கையை வந்துட்டு கட்டி வச்சுருக்காங்க, காலை கட்டி வச்சுருக்காங்க, வாயை கட்டி வச்சுருக்காங்க. உங்களை வந்துட்டு ஈவன் அந்த கண்ணை கூட ஒரு மாதிரி திறக்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது உங்களுக்கு. அது மாதிரி அந்த கேர் வந்துட்டு போகவே இல்லை. அந்த மயக்க மருந்து கொடுத்தாங்களோ, ஸோ அது உங்களுக்கு வந்துட்டு தெரியவே இல்லை. அப்படியே கண்ணை முழிக்க முடியாத முழிக்கிறீங்க. பட் உங்களுக்கு ஃபீல் ஆகுது எல்லாமே நம்மளை கட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஃபீல் ஆகுது. ஒன்றுமே புரியல உங்களுக்கு. நான் பாட்டுக்கு ரோட்டில் போனேன், எதுக்குடா என்னை கட்டி வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.
இப்போது நீங்கள் கண்ணை முழிச்சது தெரிஞ்சதுமே ஒரு பர்சன் வந்துட்டு முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக கண் திறந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு கண்ணை திறக்க முடியல. உங்கள் மூஞ்சில் வந்துட்டு யாரோ தண்ணியை பொத்துன்னு ஊற்றுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நல்லா கண்ணை திறக்க முடியுது. பட் இருந்தாலும் ஒரு மாதிரி அந்த ஃபோர்ஸில் தண்ணி ஊற்றிருப்பாங்களா, அதுவே ஒரு மாதிரி இன்னும் ஒரு மாதிரி வலிக்குது உங்களுக்கு. ஸோ உங்களால் முடியலை, ஒரு மாதிரி ரொம்பவே முடியாமல் தான் கண்ணை திறந்து பார்க்குறீங்க. ஸோ திறந்து பார்த்தா ஆப்போசிட்டில் வந்துட்டு ஹோபி தான் நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு அந்த லவ்வட்டு ஃபஸ்ட்டு சைடு இருக்குதுல்ல, ஸோ அது இப்போ தான் வரணுமா, அதுவும் இப்படி கட்டி வச்சுருக்கிறப்போ ஸோ அப்படியே உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. பார்த்ததுமே வாவ் அப்படிங்கிறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே இந்த பொண்ணு தானா, கன்ஃபார்மா, ஷியோரா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவனை கேட்குறாங்க. ஸோ அவனும் வந்துட்டு நல்லா தெரியும் தலை, இவளே தான் அப்படிங்கிறாங்க. எவளே தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க என்ன ரீசன்னே உங்களுக்கு தெரியல, உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அவங்க நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஹோபி வந்துட்டு உண்மையை சொல்லு, அப்புறம் உன்னால் தானே, நீ தானே இதை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன பண்ண அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதாவது தலையை மட்டும் ஆட்டுறீங்க, வாயை கட்டி வச்சுக்கிறனால. ஸோ வாயை அவுத்து விடுறாங்க, கட்டை அவுத்து விடுறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க என்ன எது கட்டி வச்சுருக்கீங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உண்மையை சொல்லு, உன்னை பற்றி எல்லாமே எங்களுக்கு தெரியும், மரியாதை சொல்லு, நீ தான் அதை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதை பண்ண அப்படின்னு கேட்குறீங்க, அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீ தானே, உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி திரும்ப இப்படியே உங்களை ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு தலையும் புரியல, காலும் புரியல, கணக்கட்டி காட்டிலிட்ட மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கேட்குறீங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. நான் ஒரு பார்ட்டிக்கு போகலான்னு போயிட்டு இருந்தேன், திடீர்னு பிடிச்சி காட்டி இப்படி கூப்பிட்டு வந்து வச்சுட்டு நீ தானே பண்ணேன்னா நான் என்ன பண்ணேன் முதல்ல அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஹோபி வந்துட்டு என்னடா கரெக்டாக தான் நான் தூக்கிட்டு வந்திருக்கேன், இல்லை மாற்றிக்கே தூக்கிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவனுங்க அடித்து சொல்கிறாங்க இவளே தான் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹோபி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாரு, அந்த டாக்குமெண்ட்டை மரியாதையாக கொடுத்துரு, அந்த டாக்குமெண்ட்டை நீ தானே எடுத்து வச்சுருக்க, ஸோ அந்த டாக்குமெண்ட் எங்கே வச்சுருக்க, உண்மையை சொல்லு, எங்கே போச்சு, என்ன அது அப்படிங்கிற மாதிரி நோடி கேள்வி கேட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. டாக்குமெண்ட்டா, டேய் நான் ஒரு அசைன்மெண்ட் கூட ஒழுங்காக முடிக்க மாட்டேன்டா, என்னடா டாக்குமெண்ட் வரைக்கும் கேள்வி கேட்குறீங்க, சத்தியமாக புரியல அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஹோபிக்கு கடுப்பாயிடுச்சு. பலான்னு ஒரு அரை அறிஞ்சிட்றாரு. இதை நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே இவ்வளோ நேரம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு மாதிரி சில்லாதான் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. பட் இப்போ தான் உங்களுக்கு ஒரிஜினலாக பயமே ஆக ஆரம்பிக்குது. அப்படியே வந்துட்டு லைட்டாக அப்படியே ஹார்ட் பீட்டில் அப்படியே ரைஸ் ஆகுது. ஸோ உங்களை வந்துட்டு இதுக்கு மேலே சும்மா விடுறது தான் ஐடியா இல்லை அவங்களுக்கு. ஸோ ஹோபி வந்துட்டு இங்கே பாரு, அந்த டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியம், சின்ன பொண்ணாச்சே நான் அமைதியாக இருக்கேன், மரியாதையாக கொடுத்துட்டு எங்கே இருக்குன்னு சொல்லிவிடு, இல்லைன்னா ஒன்று சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிரட்டுறாரு. அதுவும் இல்லாமல் அது பல கோடி மில்லியனுக்கு வந்துட்டு ஒர்த்தாக இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டாமா, அது இருந்துச்சு அப்படின்னா தான் இவருக்கு எதுவும் அந்த டாக்குமெண்ட்டால் ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் தான் எடுத்து எதுவும் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலே யாரோ ஒரு இது பொய்யா ஒரு அக்யூசேஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் உங்களை தூக்கிட்டு வந்திருக்காங்க. இப்போது ஹோபி வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இவகிட்டேருந்து எப்படியாவது உண்மையை வர வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தான், சரியா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆர்டரை கொடுத்துட்டு அவர் பாட்டு கிளம்பிடுறாரு. நீங்கள் நிமிஷம் இல்லைங்க சத்தியமாக எனக்கு இவங்களை எல்லாத்தையும் பார்த்தா பயமாக இருக்குது, போகாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்களாம் திரும்பி மூஞ்சி பார்த்து சிரிச்சுக்கிறானுங்க. என்னடா சிரிக்கிறானுங்க, எனக்கு உங்களை பார்த்தா பயமாக இருக்குது, ப்ளீஸ் நீங்கள் மட்டும் இங்கே இருங்க, இவங்கெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு நீங்கள் கூட இருங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹோபி பார்த்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. அந்த கூட இருக்கிற அடியாளெல்லாம் சிரிக்கிறாங்க. உன்னை தூக்கிட்டு வர சொன்னதே அவர் தான், உனக்கு எங்களை கண்டா பயமாக இருக்குதா, அது சரி, கலிகாலம் கெட்டு போய் கிடக்குது அப்படின்னு இவனுங்க கலிகாலம்னு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, சுற்றி பார்க்குறீங்க, உங்களுக்கு யாரை பார்த்தாலும் பயமாக இருக்குது, ஹோபி தவிர யாரை பார்த்தாலும் பயமாக இருக்குது. ஸோ ஹோபி பாட்டுக்கு முறைச்சிட்டு போயிடுறாரு. நீங்கள் ப்ளீஸ் போகாதீங்கன்னு கேட்குறீங்க. ஆனால் அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அவர் போக வரைக்கும் உங்களுக்கு எதுவும் தெரியல. ஸோ இவங்க யாரை பார்த்தாலும் பயமாக இருக்குது. அவர் வேறு ஆர்டரெல்லாம் போட்டு போயிருக்கார்ல, உண்மையை வர வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்டவங்களும் ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, மரியாதை சொல்லு, எங்கே வச்சுருக்கா அந்த டாக்குமெண்ட், எங்கே அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரி திடீர்னு பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து அது எங்கேன்னு கேட்டால் எங்கே இருந்துன்னு கொடுக்க முடியும். ஸோ நிஜமாவே தெரியலங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. ஆனால் உங்களை விடவே மாட்டேங்கிறாங்க. இப்படி அந்த டே ஃபுல்லாகவே போயிருக்கும். இப்போ வந்துட்டு உங்களோட வீட்டில் வந்துட்டு உங்களை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நீங்கள் இன்னும் காணோம் இல்லையா, ஸோ அதனால தான் தேடிட்டு இருக்காங்க. ஸோ சாராக்கெல்லாம் கால் பண்ணி கேட்குறாங்க. அவள் வந்துட்டு இல்லையே, அவள் வரவே இல்லை, நான் அவளுக்காக இன்னுமே ரோட்டில் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறா. ஸோ உங்களோட டேடி வந்துட்டு அவகிட்ட போய் பேசுகிறாங்க. இல்லைப்பா மைன் வந்துட்டு இங்கே தான் வரேன்னு வந்தா, ஸோ நீ பிக்கப் பண்ணிக்குவேன்னு சொன்னால் நீயும் இங்கே இருக்கிற, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவன் வந்துட்டு இல்லை அங்கிள் நான் வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஸோ நான் வந்து பார்த்தேன் இவளை காணோம், சரி வருவான்னு பார்த்துட்டு இருக்கேன், கால் பண்ணால் காலும் போகலை, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அங்கிள், அதனால தான் நான் உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினச்சேன், பட் நீங்களே பண்ணிட்டீங்க, எங்கே போயிட்டா, ஒருவேளை எனக்கு பண்ண போயிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறா.
ஆனால் அவருக்கு வந்துட்டு நீங்கள் அங்கே போன மாதிரி அவருக்கு ஃபீலே இல்லை, ஏன்னா அங்கேயே போய் தேடிட்டு வந்திருப்பாரு. ஸோ நீங்கள் எங்கே போனாலும் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போவீங்க, எந்த இடம் கரெக்டாக எல்லாமே கரெக்டாக சொல்லிடுவீங்க. அதனால வந்துட்டு அவங்க அங்கெல்லாம் போய் தேடி இருப்பாங்க, எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால தான் இப்போ வந்துட்டு சாராவே கேட்குறாங்க. பட் அவளுக்கும் தெரியல இப்போ வந்துட்டு என்ன பண்ணுன்னு தெரியல. இங்கே உங்களோட அம்மாவுக்குன்னு அவ்வளோ பயமாக இருக்குது. அத்தனை தடவை நான் சொன்னேன் அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்காதீங்க, இப்போ இந்த பார்ட்டியெல்லாம் தேவையா, கம்மனு வீட்டில் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ எங்கே போய் தேடுவேன் அப்படின்ட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுவும் வந்து எப்படின்னா கன்னத்துலலாம் அடிக்கிறாங்க, மரியாதையாக சொல்லி எங்கே வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா படத்துலலாம் அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க, சத்தியமாக எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் அழ ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களால் முடியல, எனக்கு நிஜமாவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாள் ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் பயங்கரமாக தேடிட்டு இருக்கிறாங்க, போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. ஸோ காலேஜில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு உங்களை இப்படி காணோம் அப்படிங்கிற மாதிரி. அங்கே நம்ஜனுக்கும் வந்துட்டு பதட்டமாக தான் இருக்குது, ஏன்னா அவருக்கு உங்களை நல்லாவே தெரியல. ஸோ உங்களுக்கு தெரியாத ஆளே இருக்காது காலேஜில். ஸோ எல்லா ஸ்டாஃபும் வந்துட்டு அவர் ரொம்ப நல்ல பொண்ணாச்சு, என்ன கொஞ்சம் வாழ்த்தணும், ஆனால் இப்படியெல்லாம் போக சான்ஸே இல்லை, அவளுக்கு ஏதாவது ஆயிருக்கும், அவளாம் எங்கேயும் போயிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே 100% சொல்கிறாங்க. ஸோ போலீஸ்லாம் என்கொயரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்களை பற்றி எந்த கிளவுமே கிடைக்கவே இல்லை. அவங்களும் வந்துட்டு விடாமுயற்சி தான் தேடிகிட்டே இருக்காங்க. உங்களோட வீட்டில் வந்துட்டு உங்களோட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பயம் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஒரு 2-3 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஹோபி இப்போ தான் ரிட்டர்ன் வராரு. ஸோ வந்து பார்க்குறப்போ அந்த ரூமில் நீங்கள் மட்டும் தான் இருக்கிறீங்க, ரொம்பவே சோர்ந்து போயிட்டு உங்களை அடிச்செல்லாம் வச்சுருப்பாங்கள்ல. ஸோ அதனால் உங்களால் முடியலை, அப்படியே வந்துட்டு தலையெல்லாம் தொங்கி போன மாதிரி தான் கிடக்குறீங்க. அப்படியே கை காலெலாம் வந்துட்டு எப்படி கட்டி வச்சாங்களோ அதே பொசிஷனில் தான் இருக்கீங்க. உங்களால் வந்துட்டு சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியல. அவர் வந்து பார்த்ததும் அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னவோ தெரியல. நீங்கள் வந்துட்டு அவர் போகிறப்போ போகாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது, நீங்களே இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்கல்ல. ஒரு மாதிரி அவருக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. நம்ம தான் கடத்திட்டு வர சொன்னோம், ஆனால் நம்மளை நம்பி போவேனா இங்கே இருன்னு சொன்னால் இப்படி பண்ணி வச்சுருக்கானுங்க. நான் உண்மை தானே வர வைக்க சொன்னேன், என்ன பண்ணி வச்சுருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் கணத்தை விட்டு தட்டுறாரு. ஸோ நீங்கள் மயங்கிட்டீங்க, எழுந்திரிக்கவே இல்லை. அவருக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ தண்ணியெல்லாம் தெளிக்கிறாரு, எந்த யூஸும் இல்லை. டக்குன்னு வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த கட்டெல்லாம் அவுத்து விட்டு ஒரு பெட்டில் கொண்டே படுக்க வச்சு உங்களை வந்துட்டு மறுபடியும் தண்ணியெல்லாம் தெளித்து பார்க்குறாரு. ஸோ அப்போ தான் லைட்டாக கண்ணை வந்துட்டு முழிக்கிறீங்க, ஆனால் உங்களால் முடியல, அப்படியே மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ தூக்கத்துக்கும் டிஃப்ரெண்ட் தெரியல. ஸோ அவர் வந்துட்டு பார்க்குறாரு நீங்கள் இப்போ தூங்குறீங்க. ஸோ அதனால் அப்படி பக்கத்துலேயே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு, நீங்கள் முழிப்பீங்கன்னு. இந்த டைமில் அந்த சரக்கெல்லாம் அடிச்சுட்டு இல்லைன்னா அதாவது பண்ணிட்டு வருவானுங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இந்த பசங்களாம் போயிட்டு ரிட்டன் வெளியே போயிட்டு வராங்க. ஸோ அப்படி வரும்போது இங்கே உங்களை காணோம், எங்கடா போயிட்டா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஹோபி தான் நிற்கிறாரு. பாஸ் நீங்களா, அந்த பொண்ணு காணும் பாஸ் அப்படின்னு சொல்லவும், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, நான் உங்களை என்ன பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் கோவமாக பேசுகிறாரு. இவங்க வந்துட்டு என்ன பண்ணாலும் அவள் வாயிலேருந்து உண்மையே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் அது சின்ன பொண்ணுடா, எதுக்கிட்ட அவளை போட்டு அடிச்செல்லாம் வச்சுருக்கீங்க, உண்மை சொல்ல வர சொல்லி கேட்க தான் சொன்னேன், இந்த மாதிரி டார்ச்சர் பண்ண சொல்ல, மயங்கி கிடக்குறா, என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு அப்படியே மயக்கத்துலேருந்து இப்போ லைட்டாக கண்ணை திறக்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு உள்ளே ஓடி வந்துடுறாரு. ஸோ ஹோபி உள்ளே ஓடி வந்ததுமே பின்னாடியே அந்த பாடிகார்டெலாம் இருப்பானுங்களா, அவன் ஒருத்த வரான். ஸோ வந்து நீங்கள் எந்திரிச்சது பார்த்துட்டு, இவளுக்கு நான் 3 நாளாக பச்சை தண்ணி கூட கொடுக்கல, ஆனாலும் உண்மை சொல்ல மாட்டேங்கிற பாஸ், என்ன பாஸ் பண்ணலாம் இவளை அப்படின்னு சொல்லி ஹோபி பார்த்து கேட்க, அவர் வந்துட்டு இது பச்சை தண்ணி கூட கொடுக்கலையா, ஏன் மனுஷன் தானா அப்படின்னு சொல்லிட்டு பலான்னு அடிச்சிடுறாரு. ஸோ இது உங்களுக்கும் ஷாக்கு அவனுக்கும் ஷாக்கு, என்னடா நம்மள அடிக்கிறாங்க அவளை அடிக்காமல் அப்படிங்கிற மாதிரி. ஒழுங்காக போய்ட்டு சாப்பாடு தான் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி அனுப்பி விடுறாங்க. ஸோ அந்த பையன் அடி வாங்கிட்டு போயிட்டு சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். ஸோ அவர் வந்துட்டு உங்ககிட்ட கொடுக்குறாரு, அவருக்கு உங்களை பார்க்கவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் எதுவுமே சொல்ல, சாப்பாடு கொடுக்குறாங்க வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்க, உங்களால் முடியல, ஸோ பசி இருக்கும்ல, ஸோ நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்க. அவருக்கு அது கஷ்டமாக இருக்குது பார்க்குறக்கு, ஏன்னா 3 நாள் சாப்பிட மாட்டீங்க. ஸோ சாப்பாடு கொடுத்ததும் வாங்கி சாப்பிட்றீங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றீங்க பசி தாங்க முடியாமல். தண்ணி வந்துட்டு அப்படி குடிக்கிறீங்க, புறம்லாம் போகுது, அவர் தான் தட்டியெல்லாம் விடுறாரு. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி கோவமாக இருக்குது. அவரை நீங்கள் இருங்கன்னு கேட்டிருப்பீங்க, ஆனால் இருக்காமல் போனார்ல. ஸோ கடுப்பாயிட்டீங்க, அப்படியே ஒரு கைப்பிடிச்சு தள்ளி விட்டுறீங்க. ஸோ அவர் வந்துட்டு சாரி அப்படிங்கிறாரு, நீங்கள் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்துட்டு லவர்கிட்ட கோச்சிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவரும் ஏன் உங்கள்கிட்ட அடங்கி போகிறாருன்னு அவருக்கே தெரியல. அவரும் சாரி சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் நிற்கிறாரு. இந்த பாடிகார்டெலாம் ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் வழக்கமாக நம்ம எல்லாத்துக்கும் இதே ட்ரீட்மெண்ட் தாண்டா கொடுப்போம், பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டோம், அப்புறம் அடிச்செல்லாம் கேட்போம், அதுதானே நானும் பண்ணேன், எதுக்குள்ள இவர் என்ன அடித்தார் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படி கொடுக்குறவன் சொல்கிறான், டேய் உனக்கு ஒரு விஷயம் புரியலையாடா, இந்த பொண்ணு அவர் போகிறப்பவே எனக்கு இவங்களெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது, நீங்கள் இங்கேயே இருங்க ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தானே கேட்டா. எனக்கு என்னமோ அவள் அப்படி கேட்டதும் இவருக்கு மனசு இலகிச்சுன்னு நினைக்கிறேன்டா. டேய் இது ட்ராக் வேறு பக்கம் போகுதுடா, நம்ம இதுக்குள்ளெல்லாம் இனிமேல் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிச்சு, ஒரு வேளை இவங்க 2 பேருக்கு பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி.
ஸோ இப்போது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எதுவுமே பேசல, அமைதியாக கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஹோபி உங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. ஜஸ்ட் அங்கேருந்து போயிடுறாரு. அந்த பசங்கக்கிட்ட அவளுக்கு டைமுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே கொடுக்கணும், அவளை தொல்லை பண்ணாதீங்க, முதல்ல அவளுக்கு ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இந்த பக்கம் அவங்களும் சொன்னது எல்லாமே வாங்கி கொடுத்துட்ருக்காங்கடி. நான் சொன்னேன்ல, பார்த்தியா யாருக்காவது இப்படி பண்ணியிருக்காரா, என்னமோ இருக்குடா அப்படின்னு சொல்லி அவங்களே சும்மா காசிப் மாதிரி பேசிக்கிறாங்க. உங்களுக்கு இப்போ செம்மையாக அழுகையாக வருது. உங்களுக்கு வீட்டில் வந்துட்டு எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, எல்லாரையும் பார்க்கணும் போல் இருக்குது. ஒரு மாதிரி பயங்கரமாக அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்குறீங்க. ஸோ ஹோபி இந்த பக்கம் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு தான் இருக்காரு. என்னவோ தெரியல, நீங்கள் அழுகிறத பார்த்தா அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவருக்கு ஒன்றுமே புரியலை. இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பொண்ணு அப்படின்னா டார்ச்சர் தாங்க முடியாமல் சொல்லிட்டு போயிடுத்துருந்தா. ஆனால் இவன் எடுக்கலை. என்ன ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வியர்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவனுங்க தான் இவளை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இதில் ஏதோ வேறு விஷயம் இருக்குது, இந்த பொண்ணுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போது எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. சரி ஓகே, அவளை எங்கேருந்து பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவன் வந்துட்டு கரெக்டாக சொல்கிறான், இந்த இடத்துல தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி. உனக்கு யார் சொன்னா, எப்படி கண்டுபிடிச்ச அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆளாளுக்கு ஒவ்வொருத்தர் ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு அவளை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 10 பேர் இருக்கிறாங்க, 10 பேர் அடுத்தாள் கை காட்டுறாங்க. ஸோ லாஸ்ட்டில் ஒருத்தர் இருக்கிறான், அவன் மட்டும்தான் இருக்கிறான், அவனுக்கு கை காட்ட ஆள் இல்லை. ஸோ அவன் வந்துட்டு அப்படி தைரியமாக நிற்கிறான். நீ யார் கை காட்ட போகிற அப்படின்னு சொல்லி ஹோபி கேட்க, சார் என்ன பாஸ் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, இது தெரியாதா? ஸோ இந்த பொண்ணு தான் சார், நான் பார்த்துருக்குறேன் பாஸ் அப்படிங்கிறான். எது பார்த்துருக்கியா, எங்கே பார்த்த அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் குறைஞ்சி கேள்வி கேட்க அவன் அப்படியே திக்கிறான், வளர்றான். சரி ஓகே, டேய் மற்றவங்களாம் போங்கடா, நீ வா சாமி அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா உண்மை சொல்லு, நீ இப்போ தான் ஜாயின் பண்ண வேலைக்கு, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், அதுவும் இல்லாமல் நீ யார் வச்ச ஆள்டா, நீ எனக்கு ஸ்பை வேலை பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அவனுக்கு பதட்டமாக இருக்குது. ஏன்னா இவர் வந்துட்டு ஒரு பெரிய மாஃபியா, சும்மா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி அமைதியாக இருக்கிற மாதிரி இருப்பார், ஆனால் செம்ம க்ரூவலாக இருப்பார். ஓகேவா? ஸோ அது எல்லாமே அவனுக்கு கேள்விப்பட்டிருக்கான். மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்சது செம்மையாக பயமாக இருக்குது. ஸோ அவனுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான பனிஷ்மெண்ட்டாக கொடுக்குறாரு. அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் எல்லாம் வந்துட்டு ஹோபிக்கு தான் கொடுக்க முடியும், வேறு யாருமே வந்துட்டு இது மாதிரி யோசிக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ வந்துட்டு சாரி அத்தனை தடவை சாரி சொல்கிறான். அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, தேவையில்லாமல் உன்னால் ஒரு அப்பாவி பொண்ணோட லைஃபே போயிடுச்சு, அவளுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இதை பற்றி சரி ஓகே உன்னோட பாஸ் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன சொல்லியும் வாயை திறக்க மாட்டேங்கிறான். ஃபைனலாக அப்படி இப்படிங்கிற மாதிரி இவரே நானே கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவனை போயிட்டு அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. அந்த பசங்கள்லாம் இருக்காங்களா அடியெல்லாம் பாடிகார்ட், அவங்கெல்லாம் இவனை கூட்டிகிட்டு போயிட்டு டே கூட இருந்தே குளிப்பஸ்டியாடா துரோகி அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க சொன்னாங்களோ ரொம்ப கொடூரமான பனிஷ்மெண்ட். ஓகேங்களா? இப்போது ஹோபி வந்துட்டு உங்களை வந்து பார்க்குறாரு. ஸோ வந்துட்டு சாரி அப்படிங்கிறாரு. நீங்கள் எதுவுமே பேசல, அமைதியாகவே உட்காந்துருக்கீங்க. திரும்ப சாரி சொல்கிறாரு. நீங்கள் அப்பவும் பேசவே இல்லை. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. எதுவுமே பேசலை. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா எந்த ரியாக்ஷன் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க, கோபமாக இருக்கீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ஓகே நீ கோபமாக இருக்கிற, நான் வேணா அப்புறம் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நீங்கள் அமைதியாக அப்படியே உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு செம்ம கோவம். ஸோ ஹோபி வந்துட்டு வெளில போயிடுறாரு. பட் இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. நீங்கள் அந்த மாதிரி உட்காந்துருக்கறனால திரும்ப ஒரு 1 hour கழிச்சு திரும்பி வந்து பார்க்குறாரு. அப்படியே தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ மறுபடியும் சாரி கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே சொல்ல. அவர் வந்துட்டு நான் தான் சொல்கிறேன்ல ப்ளீஸ் மன்னிச்சிக்கோ, எனக்கு தெரியலை, நான் தெரியாமல் பண்ணிட்டோம், மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. ஜஸ்ட் என்ன கேட்குறீங்கன்னா நான் அவ்வளோ டைம் சொன்னேன்ல எதுக்கு என்னை விட்டுட்டு போனீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது இந்த ஒரு கேள்வியை அவர் எதிர்பார்க்கல. என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல அப்படிங்கிறாரு. நான் அன்றைக்கி அவ்வளோ டைம் சொன்னேன்ல எனக்கு அவங்களெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது, ஏன்னா அவங்க கூட விட்டுட்டு போகாதீங்க, நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு அவ்வளோ டைம் நான் கெஞ்சினால ஏன் விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் உரிமையாக பேசுகிறீங்க. அவருக்கு புரியவே மாட்டேங்குது. இல்லை நான் தான் உனக்கு கடத்தவே சொன்னேன். ஸோ நீ எங்கன்னே ஏன் இந்த மாதிரி பேசுகிற, என்கிட்ட எதுக்கு இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா, என்ன தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இல்லை எனக்கு தெரியலை, ஞாபகம் இல்லை. நீ என்னை ஏற்கனவே பார்த்துருக்கியா, என்ன உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஸோ என்ன சொல்கிறீங்கன்னா அப்போ நிஜமாகவே உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா ஹோபி அப்படின்னு கேட்குறீங்க. என் பேர் நான் உனக்கு சொல்லவே இல்லையே, எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கவும் அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா உங்களோட ஐடி கார்டில் பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐடி கார்டா அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் ஜர்க் ஆகுறாரு. ஏன் என்னங்கிறது அப்புறம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன ரீசன் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் என்னை ஒரு தடவை காப்பாற்றுறீங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் எல்லாத்தையும் கொண்டுட்ருக்கேன், நான் எல்லாத்துக்கிட்டேயும் வந்துட்டு கெட்டவனாக இருக்கேன், நான் ஒரு மாஃபியாவில் இருக்கேன், நான் எப்படி உன்னை காப்பாற்ற முடியும், இப்போ கூட விட்டுருந்தா நீ செத்துருப்ப அப்படிங்கிறாரு. பட் நீங்கள் இல்லை இது ஒரு மிஷன் தானே,
ஸோ நீங்கள் ஒரு சிஐடி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை அப்படிங்கிறாரு. எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் தான் என்னை காப்பாற்றுனீங்க. ஒரு தடவை காலேஜில் டூர் போயிருந்தப்போ ஒரு தடவை தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன். ஸோ அங்கே நீங்கள் தான் வந்து என்னை காப்பாற்றுனீங்க. உங்களோட ஐடி கார்டு எல்லாமே நான் பார்த்தேன். ஸோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. உங்களை திரும்ப பார்க்க மாட்டேன்னா நான் வந்துட்டு ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருந்தேன். பட் பார்த்த சுச்சுவேஷன் வேணால் வேறு மாதிரி இருக்கலாம். பட் பார்த்த பர்சன் அதே தானே. லவ் அட் ஃபஸ்ட்டு சைட்டுங்க. அவ்வளோ நம்பிக்கையாக இங்கேயே இருங்கன்னு சொல்லி கேட்டேன். நீங்கள் பாட்டுக்கு விட்டுட்டு போனீங்கல்ல. என்ன இப்படி பண்ணிட்டீங்க? நான் இனிமேல் கூட பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு ஃபஸ்ட்டு சொன்னதே ப்ராசஸ் பண்ண முடியல. நீங்கள் இவ்வளோ தூரம் போயிட்டீங்க லவ் கிவ்னு. அவருக்கு ஒன்றுமே புரியல. ஜஸ்ட் அங்கேருந்து எஞ்சி மட்டும் போயிட்டாரு. அவர் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப வராரு. ஏன்னா அவரால் அங்கே உட்காரவும் முடியல. இங்கே இருக்க முடியல. போகிறாரு வராரு. நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கேயே இருங்க ப்ளீஸ், உங்ககிட்ட நான் நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு, நான் மாஃபியா, நீ தேவையில்லாமல் யாரையோ பார்த்துட்டு யாரையோ மாற்றி நினச்சிட்ருக்க அப்படிங்கிறாரு. சொன்னீங்க. அவர்கிட்ட கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் கண்ணை தொட்டு, இதே கண், இதே மூக்கு, இதே வாய், இதே சிரிப்பு, நான் கண்ணை முழிச்சதுமே ஒரு திருப்தியில் சிரிச்சிங்கல்ல. ஸோ எனக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணதும் நீங்கள் தான். ஸோ அந்த தண்ணியெல்லாம் நிறைய குடிச்சிட்டேன். ஸோ அந்த தண்ணியெல்லாம் நீங்கள் வெளியே எடுத்து விட்டுட்டு, அதாவது அந்த வயிற்று போட்டு அமுத்துவாங்களே, ஸோ அதெல்லாம் பண்ணி அந்த ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் கண்ணு முழிக்கிறப்போ ஒரு சிரிப்பு, அதே சிரிப்பு தான். ஸோ லைட்டாக சிரிங்க பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கவும் அவர் சிரிக்கிறாரு. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. சொன்னல, இதே சிரிப்பு தான். கண்டிப்பாக நான் வந்துட்டு மாற்றியெல்லாம் யாரையும் சொல்ல, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்துட்டு ஒரு சிபிசிஐடி அப்படிங்கிறத உங்களோட மிஷன் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அதை பண்ணுங்கள். பட் ஐ மிஸ் யூ, ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஒரு வருஷமாக உங்களை தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சும்மா கதையாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்காரு. சரி ஓகே, யார்ட்டையும் சொல்லிடாது, இது சீக்ரெட் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. அதை நான் சொல்லக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்னை லவ் பண்ணணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி டீல் போடுறீங்க. அவர் பார்க்குறாரு. எதை வச்சு எதை பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அதெல்லாம் தெரியாது, எனக்கு இது ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பாட்டுக்கு முடியாதுன்ட்டா நான் என்ன பண்ணுவேன், அதனால் நீங்கள் லவ் பண்ணுங்கள், இல்லைன்னா நான் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு லவ்வெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி வரக்கூடாதுமா அப்படிங்கிறாரு. பிளாக்மெயில் பண்ண தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட கழுத்துலேருந்து ஒரு செயின் எடுக்கிறீங்க. ஸோ அதை அப்படியே பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு. நீங்களும் அதை பார்த்துட்டு இந்த செயின் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது என்னோடய செயின், உன்கிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே திருத்தணும் முழிக்கிறாரு. சொல்லுங்கள், என்னோடய செயின் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து கீழே கிடந்துச்சு, நான் எடுத்து போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சிபிசிஐடி போலீஸ் ஓகேவா, கீழே கிடக்குதுன்னு சொல்லிட்டு யார் பொருளாக இருந்தாலும் எடுத்து போட்டுக்குவாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவர் அப்படியே திருத்தணும் முழிக்கிறாரு. ஹோபி, நடிக்காதீங்க ஹோபி, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே. ஆனால் ஏன் அன்றைக்கி எல்லாத்துக்கு முன்னாடியே நான் அப்படி தனியாக விட்டுட்டு போனீங்க, சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் இருப்பீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாக பேசுகிறீங்க. ஸோ ஹோபி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை அது ஒரு மிஷனாக இருக்குது. ஸோ நான் அந்த இடத்துல அப்படி இருந்தேன் அப்படின்னா அது தப்பாக போயிடும். ஆனால் எனக்கு மேலே நம்பிக்கை இருந்துச்சு, நீ அதை பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு. பட் இருந்தாலும் இவங்க அது மாதிரி அடித்து சொன்னாங்க நீ தான் அப்படின்னு. நானே ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆகிட்டு வைன் சாரி அப்படிங்கிறாரு. பாரா, என் பேரில் தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அது எப்படி லவ் பண்ணுற பொண்ணோட பேர் கூட தெரியாமல், அதுவும் சார் வந்துட்டு 1 வருஷமாக லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறாரு. ஸோ மேடம் வந்துட்டு செம ஹாப்பி ஆகிட்டீங்க. ஏன்னா 1 வருஷமாக இந்த ஹோபியை நீங்கள் தேடாத இடம் இல்லை. ஸோ ஃபைனலாக வந்துட்டு கிடச்சிருப்பாரு. பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் கிடச்சிருக்காரு. பட் இருந்தாலும் ஓகே, கிடச்சிட்டார்ல, அந்த ஹாப்பி தான் உங்களுக்கு. ஸோ அவரும் வந்துட்டு உங்களுக்கு தேடாத இடம்லாம் கிடையாது. பட் கொஞ்சம் ஒர்க்கு பிஸினால தேடி இருக்க முடியாது. ஆனால் அவங்கள கொண்டு வந்து கட்டி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த டைம் வந்துட்டு அவர் பார்க்குறப்போ செம்மையாக ஷாக் ஆகிருப்பார். உங்களை வந்துட்டு அவரால் எதுவுமே சொல்ல முடியல. ஸோ அதனால தான் கிளம்பி போயிருப்பார், அவளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க இந்த அளவுக்கு டார்ச்சர்லாம் பண்ணங்காட்டிக்கு அவருக்கு செம கடுப்பாக இருந்திருக்கும். எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அவர் வந்துட்டு அந்த போலீஸ்க்கெல்லாம் வந்துட்டு தகவல் கொடுப்பாங்களோ, ஸோ அது மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தங்காட்டிக்கு 3 நாள் இங்கே வந்தே இருக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்துட்டு இவ்வளோ பிரச்சனை ஆகிருக்கும். எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ இப்போது ஹோபி வந்துட்டு நிறைய விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாரு. எல்லாமே சீக்ரெட் தான். ஸோ நீங்களும் பார்க்குறீங்க, நான் வேணால் ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணினா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு ஒரு பிளான் பண்ணுறீங்க. இது பண்ணது யார், இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா என்ன அப்படிங்கிறத தேடுறதுக்காக 2 பேரும் நிறைய பிளான்லாம் பண்ணுறீங்க. ஃபைனலாக ஒரு பிளான்லாம் போட்டு முடிச்சுட்டு என்ன அப்படின்னா உங்களை வெளியே அனுப்புகிறாரு. ஸோ என்னன்னா, சரி ஓகே நான் உன்னை வெளியே அனுப்புகிறேன், நீ தான் தூண்டில் ஓகேவா, உன்னை வச்சு தான் நாங்கள் எல்லாத்தையும் பிடிக்க போகிறோம். ஸோ கேர்ஃபுல்லாக இரு,
அப்படின்னு எல்லாமே சொல்லி உங்களுக்கு வந்துட்டு போர்கேட் எல்லாம் கிஸ் கொடுத்து கொஞ்சம் மோட்டிவ் பண்ணி அனுப்புகிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே வந்துட்டு போகிறீங்க, ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போகிறீங்க. உங்களோட ஃபேமிலி வந்துட்டு செம்ம ஒரு மாதிரி ஷாக்கு ஹாப்பி அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி நிற்கிறாங்க. உங்கள் அம்மானா அப்படியே வந்துட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதை ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் அம்மா வந்து அப்படி கட்டி பிடிக்கிறது அப்படியே நீங்களும் அப்படியே பயங்கரமாக கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிட்டிங்க. அவ்வளோதான், அப்படியே கொஞ்சம் டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. அவங்கக்கிட்ட வந்துட்டு இல்லை நான் வந்துட்டு தப்பிச்சு வந்துட்டேன், என்னை யார் கடத்திட்டு போனாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டிங்க. போலீஸ்க்கும் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணல, ஏன்னா உங்களை தேடிட்டு இருப்பாங்களே. ஸோ அதனால் போலீஸ்க்கும் வந்துட்டு இன்ஃபார்ம்லாம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வந்துட்டு தப்பிச்சு வந்துட்டேன்னு சொன்னான், ஆனால் வந்துட்டு எந்த இடம் எதுங்கிறது அவளுக்கு சரியாக தெரியவே இல்லை அப்படி இப்படின்னு எதோ சொல்லி சமாளிச்சாச்சு. அப்படியே விட்டுறாங்க. ஏன்னா இதுக்கு மேலே வந்துட்டு ஹோபி இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு ஓகே அதெல்லாமே நம்ம பிளான் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு, விட்டுறாங்க. ஆனால் இதுக்கு மேலே தான் வந்துட்டு ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க. ஸோ நீங்கள் காலேஜ் போனதுமே அங்கே நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் எதிர்பார்த்துருப்பீங்க, சாரா வந்துட்டு உங்களை ஓடி வந்து கட்டிப்பிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களை பார்த்ததும் சாரா வந்துட்டு ஷாக் ஆகுறா. உங்களுக்கு புரியல, சாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடுறீங்க, ஆனால் அவள் ஷாக் ஆகிட்டு அப்படியே பேன் பார்த்துட்டு நிற்கிறா. அவளுக்கு பின்னாடி நம்ஜன் வந்திருப்பாரு. ஸோ அவர் உங்களை பார்த்துட்டு அதை விட ஷாக்காக இருக்காரு. உங்களுக்கு அவங்களோட ரியாக்ஷன் பார்த்த உடனே எதுவும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. பட் சாரா கிட்ட இந்த ஒரு ரியாக்ஷன் நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே வந்துட்டு பேன் பார்த்துட்டே இருக்கிறீங்க. அவளும் வந்துட்டு அது வந்து வயன் எப்படி இருக்கா, எங்கே இருந்தா, எப்படி இருக்கா, எப்போ வந்து அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் என்னடி ஓடி வந்து கட்டிப்பிடிப்பான்னு பார்த்தா எப்படி நின்றுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவன் வந்துட்டு இல்லடி நான் ரொம்ப நாள் ஆச்சு ஒன்று பார்த்து அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ நேரம் ஹாப்பியாக இருந்திருப்பா. ஸோ உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் சேடாகவே இருக்கா. அவளுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது மட்டும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த அன்னைக்கு ஃபுல்லாகவே அவளை நல்லா நோட் பண்ணுறீங்க. நம்ஜுனும் வராரு, ஒரு மாதிரி உங்ககிட்ட பழைய மாதிரி இல்லை, வேறு மாதிரி பேசுகிற மாதிரி இருக்குது. என்னன்னே உங்களுக்கு கால்குலேஷனே ஆக மாட்டேங்குது. ஓகே, வீட்டுக்கு வந்ததுமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஹாபிக்கு கால் பண்ணி இதெல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. அவருக்கு ஆல்ரெடி ஏதோ டவுட் இருந்திருக்கும் போல், ஸோ அதனால தான் உங்களை விட்டுருப்பாரு. கிட்டத்தட்ட இப்போ அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் டேஸ்லாம் போகுது. நீங்கள் ஹோபியை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ கால் பண்ணி பார்க்குறீங்க, அவர் எடுக்கவே இல்லை. ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கால் வருது அன்னோன் நம்பர்லேருந்து. ஸோ இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு யார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உன்னை யார் சாமி இப்படி கூப்பிடுவா, நான் தான் அப்படின்னு சொல்லி ஹோபி சொல்கிறாரு. ஹோபி நீங்களா, இது என்ன புது நம்பர் அப்படின்னு சொல்லவும், என்ன புது மிஷனா அப்படின்னு கேட்குறீங்க. சரி ஓகே, முதல்ல நான் சொன்ன பிளேஸ்க்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அங்கே போகிறீங்க. ஸோ அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா பீச்சுக்கு தான் கூப்பிட்ருப்பாரு. ஸோ லைட்டாக ஒரு மாதிரி மிடில் ஆஃப் த டைம், ஓகேங்களா. ஸோ அந்த டைம் தான் ஈவினிங்கும் இல்லை நைட்டும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் அங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாதிரி லைட் செட்டிங்லாம் போட்டோ அப்படி இப்படி சொல்லிட்டு கிராண்டாக ஒரு இது ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. என்ன அப்படின்னா ஒரு பார்ட்டி ஹால், ஓகேவா. ஸோ அந்த பீச்சில் ஓப்பன் பார்ட்டி ஹால் மாதிரி வச்சுருக்காரு. ஆனால் லைட் செட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குது. டிஜே அப்படி இப்படின்னு எல்லாமே செட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு அதை பார்த்தது செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா நீங்கள் பார்ட்டியே போனதில்லை இல்லையா. ஸோ பார்ட்டிக்கு போகிறது தான் அன்றைக்கி போயிருப்பீங்க. அன்றைக்கி எல்லாமே கொலாப்ஸ் ஆகிருக்கும்ல. ஸோ அதுதான் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் வந்துட்டு சாராவை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அவர் பார்க்குறாரு, யாரையாவது மிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என் ஃப்ரெண்டை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் உன்னோட ஃப்ரெண்டு இனிமேல் நீ எப்பவுமே மிஸ் பண்ணி தான் ஆகணும், இனிமேல் அவள் எப்பவுமே வரமாட்டா அப்படின்னு சொல்லவும், ஏன்னா என்னாச்சு, ஏன் இப்படி சொல்கிறீங்க, ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அவர் சொல்கிறாரு ஜெயிலில் இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. எது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஜெயிலா, என்னங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவர் இப்போ தான் நடந்த எல்லாமே சொல்கிறாரு. என்னென்னா அதாவது எல்லாமே பிளான் தான். ஸோ உங்களை வந்துட்டு அந்த பார்ட்டிக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டது சாரா தான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களை அந்த இடத்துக்கு நடந்து வா அப்படின்னு சொல்லியிருப்பா. நீங்கள் நினச்சிருந்தா வீட்டிலேருந்து அப்பாவை கூட கூப்பிட்டு வந்து சொல்லியிருக்கலாம். பட் நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் நடந்து வான்னு சொல்லியிருப்பா. அந்த டைமில் வந்துட்டு அவள் லேட்டாக வந்திருப்பா. எல்லாமே வந்துட்டு அவளோட பிளான் தான். என்ன அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்துட்டு பல கோடி மில்லியன் மதிப்பு இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்துட்டு நம்ஜூனுக்கு போக வேண்டியதாக இருக்குது. அதாவது இவங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்டை வந்துட்டு கவர்மெண்ட் கிட்டேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதை எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லாமே சர்ச் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமும் இங்கே நம்ஜூன் அண்ட் சாரா 2 பேருமே லவ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்துட்டு அவள் நம்ஜூனுக்கு ஹெல்ப் பண்ணுற விதத்தில் உங்களை வந்துட்டு இப்படி மாட்டி விட்டுருப்பா. ஸோ இதுதான் ஆக்சுவலாக நடந்திருக்கும். இதில் ஒன்றுமே தெரியாமல் கோமாளி மாதிரி நின்றுது நீங்கள் மட்டும்தான். ஸோ இதெல்லாம் கேட்டு உங்களுக்கு அப்படியே வாய் பழக்கிறீங்க. செம ஷாக்கு. உங்களுக்கு அந்த பாட்டு என்ஜாய் பண்ணுற மூடே போயிடுச்சு. என்னங்க சொல்கிறீங்க ஹோபி, நிஜமாவா அப்படின்னு சொல்லவும், ஏய் நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு வந்தேன், நீ என்ன இப்படி மூஞ்சி தொங்க வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் உங்களால் முடியல அந்த இடத்துல. என்ன இருந்தாலும் கூட இவ்வளோ வருஷமாக இருந்த ஃப்ரெண்டு, அதுவும் இல்லாமல் நம்ஜன் வந்துட்டு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக தான் உங்ககிட்ட பழகுவார். ஸோ அப்புறம் உங்களோட ஸ்டாஃபு. ஸோ இதுக்கு ஒன்றுமே உங்களுக்கு புரியலை, எதுக்கு கவர்மெண்ட்டோட சொத்தை இவங்க எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ தான் இன்னொரு விஷயமும் ஹோபி சொல்கிறாரு. என்ன அப்படின்னா நம்ஜன் வந்துட்டு
இப்போ ஒரு பக்கமாக ரீசெண்டாக ஒரு 2 வருஷமாக தான் வந்துட்டு வேலைக்கு இந்த மாதிரி காலேஜுக்கு போயிட்டுருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் எங்கே இருந்தார் அப்படின்னா மாஃபியாவில் இருந்திருப்பார். ஸோ அவர் வந்துட்டு ஒரு மாஃபியாவில் இருந்தார். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மிஸ் நல்லா இருக்குல்ல. ஸோ இப்போ எப்படி போலீஸ் வந்துட்டு மாஃபியாவாக ஆகிற மாதிரி மாஃபியா வந்துட்டு டீச்சராக இருக்கார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு அபகரிக்கணும், அந்த மாதிரி எல்லாமே எடுத்ததுக்கப்புறமா இந்த நாட்டை விட்டு வேறு ஒரு நாட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிளான்லாம் இருந்திருக்கும் போல். ஸோ அதுக்கு எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காகத்தான் உங்களை கொண்டு போய் இப்படி சிக்க வச்சுருக்காங்க. ஸோ ஹோபி இதெல்லாமே சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உங்களால் அதை வந்துட்டு ஷாக்காக இருக்குது உங்களுக்கு. அப்படியே பேன் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே தான் கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு ஃபுட்டு அது இது ஏதாவது கொடுத்து உங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. பட் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஹோபி நான் வந்துட்டு சாராவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹோபி ஒரே விஷயம் தான் சொல்கிறாரு. அவள் துரோகி, நீ அவளை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ பார்க்குற அளவுக்கு அவள் வந்துட்டு தகுதியானவ கிடையாது. ஓகேவா? உனக்கு அவளை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவளோட தண்டனை அவள் அனுபவிக்கிறா. ஓகே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு அது சரின்னு படுது. ஆனாலும் கொஞ்சம் சோகமாக தான் இருக்கீங்க. எல்லோரும் சேர்ந்து என்னை கோமாளி ஆக்கிட்டீங்களடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் மூஞ்சூர் மாதிரி சோகமாக வச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ ஹோபி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வெளில கூப்பிட்டு போகிறாரு. அந்த டென்ட் மாதிரி இருக்குல்ல, ஸோ ஓப்பன் டென்ட் தான். ஸோ அங்கேருந்து வெளில கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு போட் மாதிரி இருக்குது. ஏன்னா அது பீச் தானே. ஸோ அங்கே போட் கிட்டே கூப்பிட்டு போகிறாரு. இந்த போட் விட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துக்க போகிறோமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஃபோட்டோ எடுத்துக்க தான் போகிறோம், பட் இங்கே நின்று இல்லை, கடலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே அந்த போட்டில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நைட் டைம் ஆகிட்டு இருக்குது இல்லையா. ஸோ இந்த டைம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு மேலே இருக்கும். ஸோ போட்டும் அப்படியே கடலுக்கு போயிட்டே இருக்குது. அப்படியே அழகாக நிலாலாம் இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு இமேஜினேஷனில் வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. ஸோ நடுக்கடலை இந்த மாதிரி நிலா இருக்கணும், அப்படியே நைட் டைமாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய இமேஜினேஷனுக்குள்ளே சின்ன சின்ன ஆசை அதெல்லாம் அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே இருக்கிறீங்க. இதெல்லாம் நான் கனவுல தான் நினச்சி பார்த்துருக்கேன் தெரியுமா, நிஜத்துலலாம் நான் வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ ஹோபி வந்துட்டு ஒரு புக் மாதிரி இருக்குது. ஸோ அதை கையில் கொடுக்குறாரு. என்னென்னா அது ஒரு டைரி. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, பார்த்தா அது உங்களோட டைரி. ஹோபி இது என்னோட டைரி தானே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு ஆமாம், நீ செயினை மட்டுமா விட்டுட்டு போனேன், டைரி தான் விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த டைரியில் வந்துட்டு நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க இந்த மாதிரி நைட் டைமில் கடலுக்குள்ளே நிலா இருக்கிற டைம், அதாவது பௌர்ணமி டைம். ஓகேவா? ஸோ பௌர்ணமி அன்னைக்கு நைட் டைமில் கடலுக்கு நடுவில் இந்த மாதிரி போய் பார்க்கணும், ஒரு போட்டில் போகணும். ஸோ அந்த நைட் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த தண்ணி எல்லாமே ஒரு மாதிரி எப்படி இருக்குது, அதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி எழுதியிருப்பீங்க. ஸோ அதை தான் ஹாபி இன்றைக்கி உங்களுக்கு கூட்டு வந்து காட்டியிருக்காரு. திருட்டு ஃபைல் படிச்சிட்டியாடா என் டைரி அப்படின்னு கேட்குறீங்க. அவர் வந்துட்டு ஃபுல்லாக படித்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரிங்கெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொன்னால, ஸோ நடுக்கடலில் வச்சு தான் உங்களுக்கு ப்ரப்போஸே பண்ணுறாரு. இதை நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அங்கே வந்துட்டு உங்களுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு 2 பேரும் கையை கோர்த்துட்டு அந்த போட்டில் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ நின்றுட்டு அப்படியே அந்த நிலா நட்சத்திரம் இது மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கீங்க. அவ்வளோ நிலா வெளிச்சத்தில் நட்சத்திரம் நல்லா லைட்டாக தான் தெரியுது. பட் இருந்தாலும் அவ்வளோ அழகாக எல்லாமே கிளியராக உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி அமைதியான சத்தம் நல்லா இருக்குது. அந்த கடல் அலை ஓசை, கொஞ்சம் காற்று, இது மட்டும் தான் கேட்குது. அடுத்து நீங்கள் அப்படின்னா கூட அவருக்கு நல்லா கேட்குது. அவர் பேசுகிறது நீங்கள் பேசுகிறது மட்டும் தான். நீங்கள் 2 பேர் மட்டும் தான் அந்த உலகத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி செம ஹாப்பியாக இருக்குது. அது ஒரு வித்தியாசமான ஃபீலாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ஹோபி பார்த்து கேட்குறீங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், கரெக்டாக உண்மையை மட்டும் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் சொல்லு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் எதுவுமே கேட்கல, ஜஸ்ட் ஒரு டைரி மாதிரி உங்கள் கையிலேயே வச்சுருக்கீங்க. ஸோ பேக்லேருந்து எடுத்து கொடுக்குறீங்க. அதை பார்த்துட்டு ஹோபி எப்படி திருத்துன்னு முழிக்கிறாரு, இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு. ஸோ நீங்கள் உண்மை சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன அந்த தண்ணியில் விழுந்தப்போ மட்டும்தான் தெரியுமா, இல்லை அதுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு அது வயன் எனக்கு அப்போ தான் ஒன்று தெரியும் அப்படிங்கிறாரு. உங்கள் டைரி என்கிட்ட இருந்துச்சு, அப்போது நான் எல்லாமே படிச்சிருக்க மாட்டேன்னு நம்புறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும் அவர் அப்படியே படிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் எல்லாமே படிச்சிட்டேன், நிஜமாகவே உங்களுக்கு என்ன அந்த தண்ணியில் விழுந்தப்போ மட்டும்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க அவர் வந்துட்டு இல்லை நீ எல்லாமே படிச்சிட்டியா, உனக்கு எதாவது ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் இப்போ தான் வந்துட்டு ஒரு மாதிரி டியரி ஐஸோடவே பேசுகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகியிருந்திருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு எதுவுமே ஞாபகமே இருந்திருக்காது. இப்போ வந்துட்டு அந்த டைரியெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு வருஷத்துக்கு அப்புறமா அந்த தண்ணியில் விழுந்திருப்பீங்களா. ஸோ அதுக்கு முன்னே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருந்திருக்காது. பட் தண்ணியில் விழுந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஹோபியை ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதான் அவரை ஃபஸ்ட் டைம் பார்த்த மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு அட்ராக்ஷன் உங்களுக்கு அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா அவரை தேடிகிட்டே இருந்திருப்பீங்க, கிடச்சே இருக்க மாட்டார். ஒரு வருஷமாக அவரை பார்க்காம கூட லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அவரோட டைரி வந்துட்டு உங்களோட பேக்கில் எப்படி வந்துச்சுன்னே தெரியல. ஸோ உங்களோட டைரி நினச்சி மாற்றி எடுத்து வச்சுருப்பீங்க. ஓகேப்பா. ஸோ அந்த மாதிரி எதர்ச்சியாக நீங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த டைரி இப்போ தான் பார்க்குறீங்க. ஏன்னா
ஹோபி வந்துட்டு ரொம்ப நாள் மிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கள, அந்த உங்களை கடத்தியெல்லாம் வச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து அப்போ தான் வந்துட்டு தூக்கி போட்ட குப்பையெல்லாம் திரும்ப ஆமாம்ல அன்றைக்கி எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம்ல அப்படிங்கிற மாதிரி போயிட்டு தேடுறீங்க. ஸோ தேடி அந்த டைரியெல்லாம் எடுத்து படிக்கிறப்ப தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி அது அந்த டைரியில் அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது, உங்களோடது ஹோபியோடது தான். ஸோ 2 பேரும் இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருந்திருக்கீங்க. ஆனால் வந்துட்டு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் உங்களுக்கு வந்துட்டு எதுவுமே ஞாபகம் இல்லாமல் போயிருக்கு. ஒவ்வொரு சின்ன சின்ன மூமெண்ட்டு கூட அவர் அவ்வளோ அழகாக ஃபோட்டோவாக எடுத்து ஒட்டி எழுதி வச்சுருக்காரு. அதெல்லாம் படிக்க படிக்க உங்களால் வந்துட்டு கண்ணீர் தாங்கவே முடியல, உங்களுக்கு பயங்கரமாக எமோஷனல் ஆகுறீங்க. அது எல்லாமே நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறமா தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பார்ட்டி மாதிரி இருக்குல்ல, ஸோ ஹோபி வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டுருப்பார்ல, ஸோ போயிருப்பீங்க. அதனால தான் நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க. ஸோ அப்படின்னா உனக்கு நீ என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தியா, என்கிட்ட பேசியிருக்கலாம்ல, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல, எனக்கு ஒன்று தெரியாட்டி கூட பரவாயில்ல, நீ என்கிட்ட பேசியிருக்கலாம்ல, ஏன் பேசலை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. விட்டுட்டு போயிடலான்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி கூட கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு விட்டுட்டு போகிற மாதிரி இருந்தால் நான் ஏன் பின்னாடியே தெரிய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு சுத்தமாக எந்த ஞாபகமே இல்லைன்னா கூட அவர் எப்போவுமே டே பை டே உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருந்திருப்பார். அந்த ஒரு வருஷம் நீங்கள் அவரை தேடி இருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு வருஷம் என்னென்னா அவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க்கு விஷயமா வெளியே போயிருப்பார். ஸோ அதனால் உங்களை பார்த்துருக்கவே முடியாது. பட் அதுக்கு முன்னாடி வரைக்குமே உங்களை வந்துட்டு அவர் தேடி உங்களை வந்து ஃபாலோ பண்ணாத இடமே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் உங்களை அந்த தண்ணியில் விழுந்து காப்பாற்றிருப்பார்ல, ஸோ அது கூட அப்படி தான் காப்பாற்றிருப்பார் நீங்கள் தண்ணியில் எதாச்சும் விழுறப்போ. ஸோ ஹோபி உங்ககிட்ட மறுபடியும் ஒரு விஷயம் மட்டும் கேட்குறாரு, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா ஒயன், என்னை பற்றி உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா, என்ன தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ 2 பேர்த்து கண்ணிலே வந்துட்டு அவ்வளோ கண்ணீர் இருக்குது. கண்ணீர் வந்துட்டு கீழே கொட்டலை அவ்வளோதான், பட் அந்தளவுக்கு தேங்கி நிற்கிது. உங்களுக்கு பதில் சொல்ல முடியல, அவருக்கு கேள்வி கேட்க முடியலை. பட் கேட்குறாரு, நீங்கள் வந்துட்டு என்ன சொல்லுவீங்க. ஸோ என்ன சொல்கிறேனே தெரியல, ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த இன்சிடெண்ட் எதுவுமே இது வரைக்கும் ஞாபகமே வர மாட்டேங்குது. ஆனால் வந்துட்டு அவரை மட்டும் ஞாபகம் இருக்குது. ஸோ அதுதான் நீ எழுதி வச்ச எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. நான் எல்லாமே படித்தேன், ரிமைண்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சேன், பட் என்னால் முடியலை. ஆனால் உன்னை மட்டும் ஞாபகம் இருக்குது, ஏன்னா நான் உன்னை மட்டும் தேடிகிட்டே தான் இருந்தேன், என்றைக்குமே என்னோடய தேடல் நீயாக தான் இருந்த அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறையா அதெல்லாம் சொல்கிறீங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு சோகமாக இருந்தால் அது எல்லாமே குட் மெமரிஸ், அதெல்லாமே நல்லா க்யூட்டான மெமரிஸ், அது எல்லாத்தையும் நீங்கள் மறந்துட்டீங்க. இருந்தாலும் அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்தாலும் அவரை மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா. ஸோ அதை கேட்டதுமே அவர் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டு கண்ணீர்லாம் வந்துட்டு அந்த மாதிரி அழுகிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே லைட்டாக அழுகுறீங்க, 2 பேரும் அப்படியே லைட்டாக ஹக் பண்ணிகிட்டே அழுதுகிட்டே இருக்கீங்க. அதனால தான் இது வந்துட்டு ரொம்ப சேடான டியர்ஸ் கிடையாது, ஹாப்பி டியர்ஸ். அதுக்கப்புறம் அந்த டே அப்படியே லைட்டாக விடியுது. ஸோ நல்லா பௌர்ணமி நிலவில் தூங்கிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு வெயில் அடித்தா எப்படி இருக்கும். ஸோ சுரன்னு மூஞ்சில் வெயில் அடிக்குது. அப்படியே வந்துட்டு 2 பேர் கண்ணை முடிச்சு பார்க்குறீங்க, வெயில் நல்லா அடிக்குது. ஸோ நீங்கள் அப்படியே கண்ணை முடிச்சு பார்க்குறப்போ உங்கள் பக்கத்தில் ஹோபி தான் தூங்கிட்டுருக்காரு, அப்படியே க்யூட்டாக அழகாக தூங்கிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே உங்களோட கையை கொண்டு போய் அவரோட கண்ணத்தில் வச்சுட்டு சும்மா விளையாடிட்டு இருக்கிறீங்க. அப்படி லைட்டாக அவரும் கண்ணை திறக்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்ல, யாராவது நம்ம தூங்குறப்ப ஏதாவது பண்ணிட்டு இருந்தா. ஸோ அப்படி ஃபீல் ஆகும், கண்ணை திறந்து பார்க்குறாரு. நீங்கள் அப்படி க்யூட்டாக அவரோட கண்ணத்தில் விளையாடிட்டு இருக்கிறீங்க, கையெல்லாம் வச்சு கோலம் போட்டுட்டு. ஸோ அவரோடய பார்த்துட்டே இருக்காரு, நீங்களும் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஓகேங்கிட்டே. ஸோ இந்த சொல்லி நான் இதோட முடிச்சுக்கிறேன், ஆல்ரெடி 3/4 மணி நேரம் ஆகிடுச்சு. அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஒரு சின்ன ஐடியா கூட இல்லை, நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? ஓகேங்க டே. ஸோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், ஓகேவா? டா